இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பெருமாள் கோவில்களில் தலையில் சடாரி சாத்துவது ரகசியம் தெரியுமா என்ற தலைப்பில் ஒரு முக்கியமான பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களே. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். பெருமாள் கோவில்களில் சுவாமியை வணங்கிய பின்பு பக்தர்களுக்கு துளசி தீர்த்தமும் கொடுக்கப்படுகின்றது. அதன் பிறகு சடாரி எனப்படும் சட கோபத்தை பக்தர்கள் தலையில் வைத்து பின்பு எடுப்பார்கள். இதை நாம் எல்லோரும் பார்த்திருப்போம். ஆனால் எதற்காக சடாரியை தலையில் வைக்கிறார்கள் என்று என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? அதற்கான விளக்கத்தை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் மக்களே. சடாரி அல்லது சடகோபம் என்பது திருமாலின் திருப்பாதம் பொறிக்கப்பட்ட கிரீடமாகும். இந்த சடாரியை வைணவ கோவில்களில் காணலாம். இறை தரிசனத்துக்கு பிறகு பெருமாளின் திருவடிகளாக பாவித்து பக்தர்களின் தலையில் வைத்து எடுக்கப்படுகின்றது. ஸ்ரீ சடாரி என்று அழைக்கப்படுகின்றது. சடாரி வைக்கும் போது பணிந்து புருவங்களுக்கு நடுவில் வலக்கையின் நடுவிரலை வைத்து மூக்கு மற்றும் வாயை பொத்தி குனிந்து பெருமாளின் திருப்பாதத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சடாரையை தலையில் வைப்பதன் ரகசியம் என்ன தெரியுமா? முன்பொரு சமயம் திருமால் வாமனனாக வந்து திரு விக்கிரகமாக வளர்ந்து ஓங்கி உலக அளந்த வேளையில் தனது வலது திருவடியால் மண் உலகையும் இடது திருவடியால் விண் உலகையும் அளந்தார். அப்போது மண் உலகை அளந்த வலது திருவடியை உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் தலையிலும் பதித்தார் திருமால். அந்த நேரத்தில் நாம் புல்லாகவோ செடியாகவோ எறும்பாகவோ இருந்திருப்போம். நம் தலைகளிலும் அவருடைய திருவடியை பதித்ததின் விளைவாகவே மெல்ல மெல்ல அறிவு முதிர்ச்சி பெற்று இன்று மனிதர்களாக பிறந்துள்ளோம். அவ்வாறு இறைவன் நம் தலைகளில் திருவடியை பதித்ததின் நினைவாகவே இன்றும் கோவில்களில் இறைவனின் திருவடிகளுக்கும் திருவடி நிலைக்கும் பிரதிநிதியான சடாரியை நம் தலைகளில் வைக்கிறார்கள். சடாரி வைப்பதன் பலன்கள்: சடாரியை தலையில் வைப்பதால் நாம் மனதில் உள்ள துன்பங்கள் நீங்கும். அதற்கு இறைவனிடம் பக்தி கொள்ள வேண்டும், அறவழியில் நடக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் தோன்றுகின்றன. அதன் மூலம் ஒருவரது மனதில் உள்ள அகந்தை அகன்று மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் குடிக்கொள்வதாக நம்பிக்கை. சம்பிரதாய ரீதியாக சடாரி வைக்கும் போது குனிந்து புருவங்களுக்கு மத்தியில் வலது கை நடுவிரலை வைத்து வாய் பொத்தி ஏற்றுக்கொள்வது முறையாகும். சடாரியை நம் தலையில் வைக்கும் போது பரவச உணர்ச்சி ஏற்படுவதை அனைவரும் உணர்ந்திருப்போம். ஓம் நமோ நாராயணாய என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.